தமிழர்களை கொச்சைப்படுத்திய நடிகைக்கு லால் சலாம் படத்தில் வாய்ப்பா? கொதிக்கும் நெட்டிசன்கள். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள லால் சலாம் படம் வரும் பிப்ரவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கிறது. இப்படத்தின் ஆடியோ லான்ச் அண்மையில் நடந்து முடிந்தது. விழாவில் நடிகை தன்யா பாலகிருஷ்ணா கலந்து கொண்டார். இந்த நிலையில் லால் சலாம் படத்தில் தன்யா நடித்துள்ளது சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய சர்ச்சைகளை கிளப்பி வருகிறது. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் உருவாகியுள்ள படம் லால் சலாம். விரைவில் ரிலீஸ் ஆக உள்ள இப்படத்தில் மொய்தீன் பாய் என்ற கெஸ்ட் ரோலில் நடித்துள்ளார் ரஜினிகாந்த். இதனாலேயே லால் சலாம் படம் மீது எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இந்த நிலையில் இப்படத்தில் நடிகை தன்யா பாலகிருஷ்ணன் நடித்துள்ளது தற்போது இணையத்தில் சில விமர்சனங்களை கிளப்பியுள்ளது. விக்ராந்த், விஷ்ணு விஷால் இருவரும் பிரதான கதாபாத்திரங்களில் நடித்துள்ள லால் சலாம் படம் வாயிலாக நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இயக்கத்திற்கு திரும்பியுள்ளார் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். மேலும் லைகா நிறுவனம் தயாரித்துள்ள இப்படத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோலில் நடித்துள்ளார். அத்துடன் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான கபில் தேவும் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருக்கிறார். கடந்த பொங்கலுக்கே லால் சலாம் படம் ரிலீஸ் ஆவதாக இருந்தது. ஆனால் ஒரு சில காரணங்களால் படத்தின் ரிலீஸ் தள்ளி போனது. தற்போது வரும் 9ஆம் தேதி இப்படத்தினை வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ளனர். இதனை அடுத்து அண்மையில் இப்படத்தின் ஆடியோ லான்ச் பிரம்மாண்டமாக நடந்து முடிந்தது. இதில் நடிகை தன்யா பாலகிருஷ்ணா கலந்து கொண்டார். இதுதான் பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. அதாவது சில ஆண்டுகளுக்கு முன்பு கர்நாடகாவை சார்ந்த தன்யா தனது முக புத்தகத்தில், அன்புள்ள சென்னை, நீங்கள் தண்ணீருக்காக எங்களிடம் பிச்சை எடுக்கிறீர்கள், நாங்கள் கொடுக்கிறோம். மின்சாரத்துக்காக பிச்சை எடுக்கிறீர்கள், நாங்கள் கொடுக்கிறோம். உங்களுடைய மக்கள் எங்களுடைய அழகான நகரத்திற்கு வந்து அதனை ஆக்கிரமித்து கொச்சைப்படுத்துகிறீர்கள். டேய், உங்களுக்கு வெட்கமே இல்லையாடா என பதிவிட்டு இருந்தார். IPL போட்டி சமயத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சதி RCBக்கு ஆதரவாக இவ்வாறு பதிவிட்டிருந்தார் தன்யா. இதனையடுத்து அவரின் இந்த பதிவிற்கு சோஷியல் மீடியாவில் பலரும் ஹேட் தன்யா என்னும் ஹேஷ்டேக்கில் கண்டனம் தெரிவித்தனர். இதனால் தன்யா, நான் இனி தமிழ் படங்களில் நடிக்கவே மாட்டேன், நான் நடிப்பதாக சொன்ன படங்களில் இருந்தும் வாபஸ் பெறுகிறேன், இனி தமிழ் சினிமாவுக்கு நான் வரவே மாட்டேன் என கூறினார். இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களை அசிங்கப்படுத்தி விமர்சித்திருந்த தன்யாவுக்கு லால் சலாம் படத்தில் எப்படி வாய்ப்புகள் வழங்கலாம் என கேட்டு பலரும் சோஷியல் மீடியாவில் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். அத்துடன் தமிழ் சினிமா பக்கமே வரமாட்டேன் என வசனம் பேசிய தன்யா தற்போது ஒரு தமிழ் படத்தில் நடித்துள்ளது எதற்கு என கடுமையாக கேள்வி எழுப்பி வருகின்றனர். இதற்கிடையில் சில ரஜினி ரசிகர்கள் பல வருடங்களுக்கு முன்பாக தன்யா பகிர்ந்த ஒரு பதிவை வைத்து தற்போது ஏன் விமர்சிக்க வேண்டும் எனவும் லால் சலாம் படத்திற்கு ஆதரவாக பதிவிட்டு வருகின்றனர். ஆனாலும் இந்த விவகாரத்தில் நடிகை தன்யா வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அல்லது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விளக்கம் அளிக்க வேண்டும் என்பதே பலரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.